ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹானரோட 9S ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அன்பாக்சிங் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்வீஸ் கிடையாது, இவங்களோட ஆப் கேலரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் ஹானர் 9S ஃபோனோட பாக்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஹானர் 9S ஃபோனோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்படியே மேலே ஹானர் 9Sன்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஹானர் 9Sன்னு எழுதியிருக்காங்க. ரெண்டு சைட்லேயும் ஹானர் 9Sன்னு எழுதியிருக்காங்க. பின்னாடி இருக்க சீலை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹானர் 9Sோட மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட் நம்ம இந்த பிளாஸ்டிக் ரேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணி இந்த மொபைல் ஃபோனை சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போகிற மாதிரி தராங்க. இங்கே வந்து ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5.4 இன்ச்சஸ்க்கான ஒரு HD+ டிஸ்பிளே தராங்க. இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1440 பிக்சல் ரெசல்யூஷன். ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5.45 இன்ச்சஸ்க்கான ஒரு சின்ன டிஸ்பிளே தராங்க. இப்போ வர ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு டிஸ்பிளே தராங்க. இது வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே, கைக்கு பிடிக்க நல்லா உங்களுக்கு காம்பேக்டாகவே இருக்கும். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல மேலே பெசல் இருக்குது பாருங்கள். அந்த பெசலில் செல்ஃபி கேமரா தந்துருக்காங்க. பெசலில் ரைட் சைட் கார்னரில் இருக்குது. 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்துருக்காங்க. f2.2 அப்பச்சரில் தந்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த கேமரா பார்த்துருவோம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் கேமரா செட்டப் தர மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, இங்கே வந்து சிங்கிள் கேமரா செட்டப் தான் தராங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா தராங்க. f2.0 அப்பச்சரில் தராங்க. இங்கே வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேமரா இருக்குது. அது பக்கத்தில் ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்படியே இந்த ஃபோனோட பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஹானர்னு எழுதியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 3020 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. இதை சார்ஜ் பண்ண வெறும் நார்மல் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே தந்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் UI 3.1 OS தராங்க. இது வந்து Android 10 மேலே ரன் ஆகுது. இதில் வந்து கூகுள் ப்ளே சர்வீஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்களோட ஆப் கேலரி தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான ஆப்ஸ் தான் இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோர் அளவுக்கு எந்த ஆப்ஸும் இருக்காது, கொஞ்சமான ஆப்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து கூகுள் சர்வீஸ் இருக்க எந்த ஆப் இதில் சப்போர்ட் பண்ணாது. கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. கூகுள் பே, மணி டிரான்ஸ்ஃபர் ஆப்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. கூகுளோட சர்வீஸ் இருக்க எந்த ஆப்புமே இதில் சப்போர்ட் பண்ணாது. இந்த ஃபோனோட சிப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P22க்கான ஒரு சிப்செட் வந்திருக்காங்க. இது வந்து 12 nm டெக்னாலஜி ரன் ஆகுது. இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலாம். ஆனால் ஹெவியெல்லாம் கேம்ஸ் விளாட முடியாது, கேம் அவ்வளோக்கா விளாட முடியாது. நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஓகே, ஜிபின்னு பார்த்தீங்கன்னா பவர் VR GPU தந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நார்மல் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 144 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. 2GB RAM + 32GB ரோமோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.